ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், இடையில எதுவுமே ஸ்கிப் பண்ண வேணாம். அதே மாதிரி வீடியோ வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ எதை பற்றி சார் அப்படி கேட்டிங்கன்னா, மொத்தம் இப்போ என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஆர்ட்ஸு, சயின்ஸு, அது இல்லாமல் நம்ம என்ன பேராமெடிக்கல் சொல்லுவோம், இன்ஜினியரிங்கு, நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்காக. இந்த கோர்சஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து படிக்கணும். ஆனால் இந்த கோர்சஸ்க்கான கவுன்சிலிங்கும் உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்துட்டு உங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன கவுன்சிலிங் அவைலபிளாக இருக்குது, என்ன கவுன்சிலிங் யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான கோர்சஸ் நீங்கள் எடுக்க முடியும், அதுக்கு அப்ளை பண்ண முடியும், அந்த விஷயம் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங்கோட வெப்சைட்ஸையும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த வெப்சைட் லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒரு வெப்சைட் உள்ளேயும் நீங்கள் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் இருக்குது அப்படின்றது நல்ல காலேஜ் கிடைக்கும். பட் ஈவன் தோ நீங்கள் ஒரு ரீசனபிளான கட் ஆஃப்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு காலேஜஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு அதிகமான ஃபீஸு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கவுன்சிலிங்கில் போகும்போது ஃபீஸும் ரெடியூஸ் ஆக உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் இதுலேயும் உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதுலேயும் நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்க முடியும். சரி, என்னென்ன சார் கவுன்சிலிங் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டிஎன்ஜிஏஎஸ்ஏ, இது வந்து கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்புகள். இது வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங். உங்களுக்கு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் வந்து எப்போ டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 8/5/2024, அதாவது நம்ம இந்த மே மாதம் 8ஆம் தேதியே வந்துட்டு கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க, கவுன்சிலிங் விண்டோ. ஸோ நீங்கள் அதை வந்துட்டு போய் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் லாஸ்ட் டேட்டும் வந்து 24/5/24 இந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக வந்துட்டு என்னென்ன ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த எப்படி சார் நான் போய் இந்த இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உங்களுக்கு வெப்சைட் லிங்க்குமே இருக்குது. இது இல்லாமல் நானும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதே மாதிரி அடுத்து என்ன ஒரு கவுன்சிலிங்னு பார்த்தோன்னா, டிஎன் பாலி. இந்த டிஎன் பாலி எதுக்குன்னா, பாலிடெக்னிக் காலேஜஸ், தமிழ்நாட்டில் இருக்க பாலிடெக்னிக் காலேஜஸில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது இல்லாமல் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் காலேஜஸ் வந்து அலாட் ஆகணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த டிஎன் பாலின்ற இந்த கவுன்சிலிங்கை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட கவுன்சிலிங் ஸ்டார்டிங் டேட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 6ஆம் தேதி. அதே மாதிரி லாஸ்ட் டேட் பாருங்கள். இதில் ரெகுலராக படிக்கிறவங்க, இப்போ பாலிடெக்னிக்கு நீங்கள் ரெகுலராக டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களுக்கு செப்பரேட்டாக டேட் கொடுத்துருக்காங்க 20/5ன்னு. அதேமாதிரி நீங்கள் பார்ட் டைமாக நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான டேட்டு 24/5 வரைக்கும் இருக்குது. அதேமாதிரி லேட்ரல் என்ட்ரி, நான் வந்து செகண்ட் இயர் வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணணும், நான் ஃபஸ்ட் இயர் வந்து நான் வந்து ப்ரீவியஸாக 10th இருந்தே படிச்சிட்டேன், இப்போ நான் பாலிடெக்னிக் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா லேட்டரல் என்ட்ரிக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டேட் வந்து 27/5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறனா பண்ணிக்கிங்க. இங்கே உங்களுக்கு வெப்சைட்டு www.tnpoly.in வெப்சைட்டும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் போகலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போகலாம். ஸோ இப்போ அடுத்து டிஎன்டிஏஎல்யூ. இந்த டிஎன்டிஏஎல்யூ வந்து எதுக்கு கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா, லா. நீங்கள் இப்போ லா படிக்கணும், லா காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறதுல லா படிக்கணும், அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்றது இந்த கவுன்சிலிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிஎன்டிஏஎல்யூ இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க லா காலேஜஸில் சீட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே சீட்ஸ் படிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ வந்து ஸ்டார்டிங் டேட் 10/5 எப்போ ஓப்பன் பண்ணிருக்காங்க, அதேமாதிரி 31/5 வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். வெப்சைட் லிங்க் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு, அதையும் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிஎன்ஏயு வந்து டிஎன்ஜேஎஃப்யூ. இந்த காலேஜஸ் மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்ரிகல்ச்சர், அதே மாதிரி ஃபிஷரிஸ், அதாவது வேளாண் அண்டு மீன் வள படிப்புகள், இந்த ஃபிஷரிஸ்ன்னு நான் சொல்லுவோம். அதேமாதிரி இது வந்து அக்ரி. ஸோ இப்போ இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இதோட வெப்சைட்டு வந்து உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருக்கேன், www.tnagfi. இதை நீங்கள் அதே பார்த்துக்கலாம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி லிங்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த கவுன்சிலிங் விண்டோ ஓப்பன் ஆன டேட் வந்து 7ஆம் தேதி மே மாதம். ஸோ இந்த மந்தில் 7th வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி எண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6/6/2024, அதாவது ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஃபீஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைவாக இருக்கும். அது இல்லாமல் நல்ல காலேஜஸ் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்ச
ஒரு கவுன்சிலிங் இதுதான் டிஎன்இஏ. ஸோ இப்போ இது வந்து என்ஜினியரிங் காலேஜஸ்க்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஆர்கிடெக்சர் நீங்கள் படிக்கணும்னாலும் அதுக்குமே இந்த கவுன்சிலிங் லிங்க்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 6ஆம் தேதி ஓப்பன் ஆச்சு, மே மாதம் ரெஜிஸ்ட்ரேஷனு. அதே மாதிரி சேம் உங்களுக்கு எப்படி அக்ரிக்கும் ஃபிஷரிஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி க்ளோசிங் விண்டோ வந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி 6/6/2024. இப்போ நெக்ஸ்ட்டு வெட்னரி TANUVAS இந்த கோர்ஸ், அதாவது இது வந்து வெட்னரிக்கான கவுன்சிலிங். ஸோ இப்போ வெட்னரி டாக்டராக நீங்கள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக கவுன்சிலிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் டேட் ஜூன் மாதம் தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. ஸோ வந்து இன்னும் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான விண்டோ ஓப்பன் ஆகலை, ஜூன் மாதம் ஆகும். அதே மாதிரி டேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூலை வரைக்கும் ஒரு 1 month டைம் கொடுக்குறாங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் இந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்கும். ஸோ வெப்சைட் லிங்க்கையும் பார்த்துங்க. ஃபைனலாக ஐடிஐ, இந்த கவர்மெண்ட்டு ஐடிஐ நீங்கள் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது நீங்கள் இந்த இதில் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட டேட் பார்த்திங்கன்னா மே மாதம் 10th, மே 10th ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ இப்போ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க இந்த கவுன்சிலிங்கை பார்த்து நீங்கள் என்ன கோர்சஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு அதை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. ஆல் ஓவர் மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ நீங்கள் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எதில் உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து பெட்டராக சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த கவுன்சிலிங் எப்போ ஓப்பன் ஆகுது, அதே மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சா, எப்போ எண்ட் ஆகுது, இந்த 2 டேட்டையும் பார்த்துக்குங்க. இந்த டேட்டை பொறுத்து அதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னும் கவுன்சிலிங் வந்திருக்கு, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எதுக்குன்ட்டு. அதுதான் பேராமெடிக்கல். ஸோ பேராமெடிக்கலில் என்னென்ன கோர்ஸுக்கு மெயினாக கவுன்சிலிங் பார்த்தோன்னா பிஃபார்மு, பிபிடி, BASLP, அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ அதே மாதிரி பிஎஸ்சிலே உங்களுக்கு ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி இருக்குது, கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, கார்டியக் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ், ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்டு, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, ஆப்டோமெட்ரிஸ்ட்டு, BOT, அதே மாதிரி பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, அதேமாதிரி பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன். இது எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுற லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21 ஜூன். அதில் உங்களுக்கு 5 மணி ஈவினிங் வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, பட் இருந்தாலும் அப்ளிகேஷன் ப்ராசஸை உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸும் உங்களுக்கு வந்து 500 rupees கிட்ட வரும். செலெக்ஷன் கமிட்டி இதெல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், EVR பெரியார், ஓகே, அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக வெப்சைட்டு, இதுவும் நான் உங்களுக்கு வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் இதை பார்த்துங்க. www.tnmedicalselection.net இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பேராமெடிக்கல் கோர்சஸில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டைமிங்கும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 21 ஜூன். ஸோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. மறக்காமல் சீக்கிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ அடுத்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு என்னென்ன டேட்டில் என்னென்ன நடக்கும் அப்படின்றதும் இங்கே லிஸ்ட் இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு இப்போதைக்கு வேணாம். இன்னொரு கவுன்சிலிங் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்ம் டி வந்து நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல கவுன்சிலிங் அப்ளை பண்ணோம்னா இந்த ஃபார்ம் டிக்கான கவுன்சிலிங் விண்டோ ஓப்பன் ஆகியிருக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஃபார்ம் டி வந்துட்டு நீங்கள் இப்போ படிக்கணும்னு நினைக்கிறேன்றது கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி என்னென்ன கோர்சஸ் உங்களுக்கு ஃபார்ம் டிலேயே வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். ஃபார்ம் டி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, அது இல்லாமல் ஃபார்ம் டியில் போஸ்ட் பேக்குலரேட்டு, அதேமாதிரி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸ். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸ் தான். அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். சேம் இதுவும் உங்களுக்கு 21 ஜூன் வரைக்கும் அப்லோடிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் டைம் இருக்குது. இதோட செலெக்ஷன் கமிட்டியும் சேம் உங்களுக்கு டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் வந்துடுவாங்க. வெப்சைட்டும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ உங்களுக்கு 1000 rupees வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துங்க. இன்றைக்கி டோட்டலாக எத்தனை கவுன்சிலிங்லாம் அவைலபிளாக இருக்குது, அந்த கவுன்சிலிங்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களால் படிக்க முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கவுன்சிலிங் விண்டோ எப்படி சார் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கவுன்சிலிங் விண்டோ எதுன்னு பார்த்தீங்கன்னா
ஐடிஐயோடது. ஸோ இப்போ நீங்கள் ஐடிஐ வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களோட கவுன்சிலிங் விண்டோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நான் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷனாலும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை மறக்காமல் எதுலேயே போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் ஃபர்தராக கவுன்சிலிங் உள்ளே போகிறது, சாய்ஸ் ஃபில்லிங் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அடுத்து தமிழ்நாடு வெட்டினரி அண்டு அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி. இது வந்து எதுக்குன்னா வெட்டினரி டாக்டர், இப்போ நீங்கள் அந்த கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்றது அதுக்கான வெப்சைட் தான் இது. ஸோ இப்போ டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து இங்கே இருக்குது. நான் இப்போ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த டென்டேட்டிவ் ஷெடியூலில் இன்னும் உங்களுக்கு வந்துட்டு மென்ஷன் ஆகலை, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஜூன் மந்தில் உங்களுக்கு வந்து இதில் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு இந்த லிங்க்கை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நம்ம லிங்க் கொடுத்து உங்களுக்கு வெப்சைட்டை பற்றின ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்து வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபிஷரிஸ். ஸோ இப்போ நீங்கள் அக்ரி அண்டு ஃபிஷரிஸ்க்கு அப்ளை பண்ணும்போது சேம் இதுக்கான லிங்க்கும் கீழே ப்ரொவைட் ஆகிருக்கு. இதுவும் உங்களுக்கு பாருங்கள் அட்மிஷன் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் இதில் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் சைன்இன் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். சப்போஸ் நியூவாக பண்ணுறீங்கன்றது, இல்லை முன்னாடியே ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குன்றது சைன்இன் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அக்ரி அண்டு ஃபிஷரிஸ் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கான கவுன்சிலிங் விண்டோ இப்படி தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கவுன்சிலிங் விண்டோன்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் மேக்ஸிமம் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து டிஎன்ஏ, அதாவது பிடெக் நம்மளோட இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற கவுன்சிலிங் விண்டோ இப்படி தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஆர்க்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதுக்கும் நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி லிங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த விண்டோ எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. இதுதான், இவங்களுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா நிறைய லா காலேஜஸ் இருக்குது. ஸோ இது லா கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் விண்டோ. ஸோ இப்போ இதுக்கான அந்த பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக ஆகிரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி, அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி, எல்லா விஷயமும் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கீழே வந்து லா காலேஜுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ வெப்சைட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க எப்படி இருக்கும் என்னென்னு. அந்த டைமில் குழப்பமும் ஆக வேணாம். இப்போ இந்த வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிடெக்னிக். ஸோ இப்போ கவர்மெண்ட் காலேஜஸில் பாலிடெக்னிக்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றது செப்பரேட்டாக லேட்ரல் என்ட்ரி டேரெக்டாக நீங்கள் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் தனியாக போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெகுலர்னாலும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. பார்ட் டைமாக நீங்கள் பண்ண போகிறீங்கனாலும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி பண்ணணும், ப்ரொசீஜர் எல்லாமே இது உள்ளே போனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது இல்லாமல் ஒவ்வொருத்துக்கான லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ இது தான். ஸோ இதையும் பார்த்துக்குங்க. ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. எப்படி நீங்கள் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்களோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் வரும். இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபர்தர் சாய்ஸ் ஃபில்லிங் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இப்போ நீங்கள் பார்த்த இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. பண்ணாலும் ரொம்ப தெளிவாக நீட்டாக வந்து பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ கட் ஆஃப்ஸ் கம்மியோ ஓகே பரவாயில்ல, எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ உங்களுக்கு ஒரு காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி இல்லை எனக்கு செப்பரேட்டடாக இந்த ப்ரைவேட் காலேஜ் தான் வேணும், இதில் தான் நான் படிப்பேன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லைனாலும் எனக்கு ஒரு நல்ல காலேஜாக வேணும் சார், எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது, இந்த லொக்கேஷனில் எனக்கு பெட்டராக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸும் பண்ணிக்கலாம். அதுக்கான அட்மிஷன் கைட்லைன்ஸும் என்ன ஏது அப்படின்றத கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை கொடுக்குறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க, இப்போ நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, என்ன கோர்ஸ் வந்து படிக்க போகிறீங்க, என்ன கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இன்னும் பண்ண போகிறீங்க, அந்த டீட்டெயிலை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you for watching.